வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் மனிதன் திரைப்படத்துடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் 2013ஆம் ஆண்டு ஹிந்தியில் ஜாலி எல்எல்பி அப்படின்னு ஒரு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த திரைப்படத்தினுடைய அஃபிஷியல் ரீமேக் தான் இந்த மனிதன் திரைப்படம். இந்த மனிதன் திரைப்படம் எப்படி இருக்கின்றது அப்படின்றத பார்த்துருவோம். உதயநிதி ஸ்டாலின் சக்தி, அவர் தான் சக்தி. அவருடைய முறப்பொண்ணு வந்து ஹன்ஷிகா மோத்வானி, அவங்க பேர் பிரியா. இந்த பிரியான்ற பேர் எப்படி தான் வந்து எல்லாத்துக்கும் பிரியான்னு வைக்கிறாங்கன்னே தெரில. வேறு பேரே தமிழில் கிடைக்கலையான்னு தெரில. ஒன்றா பிரியா, தமிழில் நீங்கள் ஒன்றா எந்த படம் எடுத்து பாருங்கள், பிரியான்ற ஒரு பேர் வந்து கண்டிப்பாக ஒரு நாமகரணம் ஹீரோயினுக்கு கண்டிப்பாக இருக்கும். ரைட், அது மேட்டரும் இல்லை. ஸோ சக்தி அண்ட் பிரியா லவர்ஸ், ரெண்டு பேரும் முறப்பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றாரு. ஆனால் வந்து சக்தி வந்து ஒரு கேஸில் வாதாடி பெரிய லெவலில் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் அவருடைய அதிகபட்ச ஆசையாக இருக்கின்றது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா அவருக்கு ஒரு நல்ல கேஸ், பிரேக்கிங் பாயிண்டான ஒரு கேஸ் வந்து கிடைக்காம அவர் தவிச்சிட்ருக்கிறாரு. ஸோ சொந்த ஊரில் வந்து அவரால் வந்து சாதிக்க முடியல. ஸோ அதனால் சென்னையில் போய் ஒரு பெரிய கேஸ் எடுத்து சாதிக்கணுன்றது தான் அவருடைய எய்மு. ஆனால் அவருக்கு வந்து எல்லாமே தள்ளி போகுது. ஸோ நடுவில் வந்து ஒரு கேஸ் எடுக்கிறாரு. ஆனால் அவருடைய வாழ்க்கையவே அது வந்து கேஸ் வந்து மாற்றுது. ஸோ அவர் அந்த கேஸில் ஜெயிச்சாரா இல்லையா, ஹன்ஷிகா மோத்வானியை கல்யாணம் பண்ணாரா இல்லையா என்பது தான் மனிதன் திரைப்படத்தினுடைய கதை. எனக்கு என்னென்னா இந்த படத்தில் வந்து டைட்டில் போடும்பொழுதே வந்து ஒரு அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் போட்ட டைட்டிலில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஹேட்ஸ் ஆஃப் டு உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலின் டான்ஸ் ஆட தெரியலன்னாங்க, டான்ஸ் ஆடினார். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ரொமான்ஸ் பண்ண தெரியலன்னாங்க, ஓரளவுக்கு ரொமான்ஸ் பண்ணார். இப்போ ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் லெவலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாத்திரத்தை அவர் வந்து இதில் எடுத்து நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கனமான ஒரு கதாபாத்திரம். இதில் வந்து சின்ன ரொமான்ஸு சீன்ஸ்லாம் இதில் சேர்த்துருக்காங்க. இருந்தாலும் இன்டர்வலுக்கு பிறகு கோர்ட் சீனில் வந்து ஓரளவுக்கு வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஏன்னா விதி திரைப்படத்திற்கு பிறகு கோர்ட் சீனை வந்து நம்ம வந்து முழுநீள கோர்ட் சீனை வந்து இதில் வந்து பார்க்குறோம். ராதா அது இருக்கிறாரு, அவர் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கினவரா, நீங்கள் ரெண்டு பேரும் மகாபலிபுரம் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கிற லாட்ஜை என்ன பண்ணீங்க, ஏது பண்ணீங்க அப்படின்னு ஜெயசங்கர் பேசினதும், அம்மா என்று அழைக்கக்கூடிய பெண் என்னை ஆண்டி என்று அழைக்கும் போது என் உள்ளம் குமுறுகிறது, இதற்கு காரணம் இதோ இந்த டைகர் தயாநிதி தான் அப்படின்ட்டு சுஜாதா பேசின வசனங்கள் மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு கோர்ட் ஃபீலிங்கை வந்து இதில் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ உதயநிதி அவருடைய பார்ட் வந்து பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஹன்ஷிகா மோத்வானி பப்ளி கேர்ள், அவங்களுடைய காஸ்டியூம்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஏன் இந்த பவுடரை அப்பி வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. சாதாரணமாக நம்மள மாதிரி ஆட்கள் பவுடர் அடிச்சுனா கூட பரவாயில்ல, ஹன்ஷிகா மோத்வானிலாம் அப்படியே இருக்கிற ஒரு அதுக்கு ஏன் இவ்வளோ பவுடர், ஏன் இவ்வளோ ரூச்? ஸோ அந்த இயல்பை வந்து அது ஒரு எல்லை மீறுற மாதிரி இருக்குது. ஸோ பவுடர்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு வந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப இயல்பாக இருப்பாங்க, கதைக்கு இன்னும் இயல்பாக இருப்பாங்க. அதன் பிறகு வந்து ராதாரவி மனுஷன் பின்னிருக்கிறார். அவருடைய நிறைய பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. ஆதிசேஷன்ற கேரக்டர் வந்து பிரகாஷ் ராஜ் நடித்திருந்தாலும் கூட அவர் அடக்கிற அந்த சீன்ஸ்லாம் வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்கிறாரு. பிரகாஷ் ராஜ் அவருக்கு வந்து ஒரு 7-8 அல்லக்கைங்க படித்த அல்லக்கைங்க கார்ப்பரேட் லெவலில் ஒரு வக்கீல், ஒரு அழகாக எனக்கு ரொம்ப அந்த சீனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், 2 கோடி ரூபா எடுத்துன்னு வந்து கொடுத்த அப்புறம் அந்த 30 லட்ச ரூபா செக், 70 லட்ச ரூபா சம்திங் லைக் இந்த செக் எடுத்து போய் வச்சுட்டு நான் ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்ற சொல்கிற அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஹன்ஷிகா மோத்வானி அண்டு இவங்க உதயநிதி ஸ்டாலின் இந்த ரொமான்ஸில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சீன் ரொம்ப பர்டிகுலர் ரொம்ப நல்ல ஒரு சீனு. முதல்லேருந்து ஆரம்பிப்போமா அப்படின்னு கேட்டேன், அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி கமலக்கண்ணன்ற கேரக்டர் வந்து காஞ்சி வந்தவாசியிலேருந்து புஷ்ட்டு வந்தப்புறம் அந்த கோர்ட் சீனில் அந்த கேரக்டர் பேச வந்து நெகிழ்ச்சி அடைகிறோம். அது மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி விவேக் வந்து ஆஸ் யூஷுவல், மயில்சாமி வந்து ஒரு சில சீன்கள் வந்தாலும் எப்படிலாம் வந்து இங்கே வந்து போலீஸ் துறையில் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதையும் அவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார். எல்லாத்த விட எனக்கு வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு நெகிழ்ச்சியான சீன் எதுன்னா, சங்கிலி முருகன் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து எதுவுமே பேசவே மாட்டார், பலார்னு ஒரு அற ஒன்று விடுவார். அதில் வந்து 1000 அர்த்தங்கள் இருக்கின்றது. ரொம்ப அழகாக அந்த சீன் பண்ணவும், அது ஒரு லாங் ஷாட்டில் ஒரு நடந்து போகிற ஷாட் வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதேமாதிரி ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய பிளேயை வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மதியனுடைய ஒளிப்பதிவில் உயர்நீதிமன்றத்தினோட டாப் ஆங்கிள் ஷாட்ஸ், அதுவும் நைட் எஃபெக்ட்ஸு, அதே மாதிரி டைம் ஃப்ரேம் ஷாட்ஸு, இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா சிட்டியோடைய அழகை வந்து மிக அழகாகவே காமிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். திரைப்படத்திற்கு வசனம் அஜயன் பாலா எழுதியிருக்கிறாரு. காசு பணம் இருந்தால் சந்தோஷம் கிடைச்சிடும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. மரியாதையும் நிம்மதியும் கொடுக்கறது வந்து காசு பணத்தால், மரியாதையும் நிம்மதியும் வந்து காசு பணத்தால் வந்து சம்பாதிச்சிட முடியாதுன்ற மாதிரியான
ரொம்ப எளிமையான வசனங்கள் இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய பலம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொஞ்சம், அதாவது ஜாலி எல்எல்பியை விட இதில் வந்து கொஞ்சம் ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறாங்க. படம் வந்து 2.5 மணி நேரத்துக்கு ஓடுகின்றது. செகண்ட் ஹாஃபில் வந்து ஓரளவுக்கு வந்து இருக்கிற கிரிப்பிங் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அது காரணம் என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த லவ் சீன்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. பாடல்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால வந்து அதனுடைய தொய்வை வந்து அது கொஞ்சம் பண்ணுதுன்னு சொல்ல முடியும். என்றென்றும் புன்னகை திரைப்படத்தை இயக்கிய அகமது திரைப்படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு. நிறைய காட்சிகள் வந்து நெகிழ்ச்சி அடைகிற காட்சிகள் இருக்கிறது. ஜாலி எல்எல்பி பார்க்காதவங்களுக்கு இந்த திரைப்படம் ரொம்ப பிடிக்கும்னு நான் சொல்கிறேன். ஓவரால் இந்த திரைப்படம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு கோர்ட் சீன், ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன், அந்த மாதிரி வந்து பேச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து படத்தில் வந்து ரசிக்கத்தக்க வகையிலே இருக்குது. ஸோ ஜாலி எல்எல்பி பார்க்காதவங்களுக்கு இந்த மனிதன் வந்து கண்டிப்பாக பிடிக்கும் என்பதில் அந்த மாற்று கருத்தில் இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸ் அளிக்கக்கூடிய மதிப்பெண் 5க்கு 3 என்றாலும் பொது விஷயங்களையும் கடந்து போன விஷயங்களையும் இப்படிலாம் ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு நுணுக்கமாக அரசியல் பின்புலத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் வந்து பேசுனதற்காக இந்த திரைப்படத்திற்கு 3.25 மதிப்பெண்களை ஜாக்கி சினிமாஸ் வழங்குகின்றது. வேறு என்ன, இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.